முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார். பிரதாப். இந்த பையனுக்கு வயது 21 தான் ஆகிறது. ஒரு மாதத்திற்கு குறைந்தது 28 நாட்கள் விமானத்திலேயே வெளிநாட்டிற்கு பயணம் செய்கிறார். பிரான்சிலிருந்து அழைப்பு. மாதம் 16 லட்சம் தருகிறோம். 5 பெட்ரூம் வீடு தருகிறோம். 2.5 CR மதிப்புள்ள கார் தருகிறோம். எங்கள் நாட்டிற்கு வந்து பணிபுரியுங்கள் என்று கெஞ்சுகின்றது. ஆனால் மறுத்துவிட்டார். பிரதமர் இவரை அழைத்து உயரிய விருது அளித்து கௌரவித்துள்ளார் மற்றும் டிஃபென்ஸ் DRDOயில் இணைந்து அத்துறையை மேம்படுத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். கர்நாடகாவில் பிறந்த இவர் அப்படி என்னதான் சாதித்துவிட்டார்? விரைவில் எதிர்பாருங்கள். ட்ரோன் பாய் பிரதாப். இவர் சாதனை பற்றி 3 பாகமாக பார்க்கலாம். பாகம் 1. இவர் பிறந்தது கர்நாடகா மாநிலத்தின் கடைக்கோடியிலுள்ள ஒரு சிறு குக்கிராமம். தந்தைக்கு விவசாயம். மாத வருமானம் சுமார் ரூபாய் 2000 தான். சிறுவயதிலேயே எலக்ட்ரானிக்ஸ் மேல் விருப்பம். காலேஜ் படிப்பு படித்துக்கொண்டே எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருந்த தாகத்திற்கும் இவர் தீனி போட தவறவில்லை. பக்கத்திலுள்ள சைபர் கேஃபே நெட் சென்டரில் இன்டர்நெட் மூலம் ட்ரோன் சம்பந்தமான தகவல்களை திரட்டியுள்ளதை பார்த்தால் மிகவும் பிரமிப்பாக உள்ளது. ஏவியேஷன் வெப்சைட்ஸ், ரிசர்ச் வெப்சைட்ஸ், ஸ்பேஸ் வெப்சைட்ஸ், ரோல்ஸ் ராய் கார் ப்ளூ பிரிண்ட், போயிங் 777 ப்ளூ பிரிண்ட் அனைத்தையும் பிரித்து மேய்ந்துள்ளார். சயின்டிஸ்ட்கள் இமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பி தன் சந்தேகங்களை பட்லர் இங்கிலீஷில் கேட்டிருக்கிறார். 100 மெயில் அனுப்பினால் ஒரு பதில் வருமாம். அதுவும் கடந்த 2 வருடங்களாக தான் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளவே ஆரம்பித்திருக்கிறார். என்ஜின் காலேஜ் படிக்க ஆசை, ஆனால் பண வசதி இல்லை. ஆகையால் BSc பிசிக்ஸ் சேர்கிறார். பின் மைசூரில் BSc 3வது வருடம் படிக்கும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியே துரத்தப்பட்டார். தெருவில், நடையோர பிளாட்ஃபார்மில், பஸ் ஸ்டாண்டில் தங்கியுள்ளார். நகரத்தை பார்த்திராத இவருக்கு மைசூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பேலஸ் மாதிரி இருந்தது என்கிறார். அங்கு பப்ளிக் டாய்லெட்டில் துணி துவைத்து காலேஜ் படிப்பை தொடர்ந்திருக்கிறார். டியூஷன் எடுத்து அதில் வந்த வருமானத்தில் 20 ரூபாய்க்காக அதிகாலை 2 மணிக்கு எழுந்து 16 கிலோமீட்டர் நடந்து எப்படியாவது ஒரு பறக்கும் மிஷினை குறைந்த செலவில் உருவாக்கிட வேண்டும் என தீவிரமாக எண்ணினார். அப்பொழுது அதன் பெயர் ட்ரோன் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. கோர்ஸில் சேர்வதற்கு பணம் கிடையாது என்ற காரணத்தினால் C++, ஜாவா கோர், பைத்தான், அடாப் கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற சாஃப்ட்வேர்களையெல்லாம் சுயமாக கற்று அவை அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார். பின் பாம்பே, விசாகப்பட்டினம் போன்ற ஊர்களில் மலைமலையாக குவிக்கப்பட்டிருந்த ஈவேஸ் ஸ்கிராப்யார்டில் தேடி அலைந்தார். இப்படியாக தனது ட்ரோன் ப்ராஜெக்டுக்கு ஆகும் செலவை 40% வரை குறைத்துள்ளார். ஏகப்பட்ட முறை முயன்று தோல்வியடைந்து பின் மனம் தளராது தனது 80வது முயற்சியில் வெற்றி பெற்றார். அன்று தானே பறப்பது போலவே இருந்தது என சந்தோஷமாக சொல்கிறார். பாகம் 2. IIT நடத்தும் ஒரு ட்ரோன் காம்படிஷனில் கலந்து கொள்வதற்காக அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்டில் 3 நாள் ரயிலில் டில்லிக்கு பயணம் செய்கிறார். சரியான ஷூஸ் கிடையாது, சரியான ட்ரெஸ் கிடையாது. இந்தியாவிலுள்ள பல்வேறு மாநிலங்கள் கலந்து கொண்ட அந்த போட்டியில் 2வது பரிசு கிடைக்கிறது. அவருடைய உற்சாகம் பீறிட்டுக் கொள்கிறது. ஜப்பானில் இதே மாதிரி ஒரு போட்டி நடக்கிறது, அதில் கலந்து கொள்ளுங்களேன் என்ற யாரோ சொல்ல அதற்கான முயற்சியில் இறங்குகிறார். அதற்காக பாஸ்போர்ட், விசா எல்லாம் வாங்க வேண்டும் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. தன்னுடைய 10th + 2 மார்க் ஷீட்டை அடமானம் வைத்து கொஞ்சம் பணம் பெறுகிறார். பல்வேறு நபர்கள், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் முடிந்த வரைக்கும் இவருக்கு உதவுகிறார்கள். ஒரு வழியாக தற்காலில் பாஸ்போர்ட், விசா எல்லாம் வாங்கிவிட்டார். ஆனால் ஆணி வேரை அசைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஜப்பானில் நடக்கும் போட்டியில் பங்கேற்க வேண்டுமென்றால் ஒரு ப்ரொஃபசர் PhD-யிடம் இவரது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் சமர்ப்பித்து அப்ரூவல் வாங்க வேண்டும். அதற்காக சென்னைக்கு கிளம்புகிறார். கையில் இருப்பது வெறும் 300 ரூபாய்தான். புண்ணியம் கட்டிக்கொண்ட சென்னை. சென்னையோ இவருக்கு புதிது. ஒரு வழியாக ப்ரொஃபசர் வீட்டை கண்டுபிடித்து கேட்டால் அவர் வீட்டில் இல்லை. தொடர்ந்து 4 நாட்களாக படையெடுக்கிறார். கையில் காசு கரைந்து கொண்டே இருக்கிறது. பப்ளிக் டாய்லெட்டில் துணியை துவைத்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான். கைவசம் இருப்பது அதைதான் துவைத்து மறுநாள் உடுத்த வேண்டும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் உறங்குகிறார். இப்படி போகிறது வாழ்க்கை. கடைசியாக ப்ரொஃபசரை சந்திக்கிறார். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்த அந்த ப்ரொஃபசர் புண்ணியம் கட்டிக்கொள்கிறார். நீயோ BSc ஆர்ட்ஸ் குரூப். உன் படிப்புக்கும் நீ பண்ணுகின்ற இந்த ப்ராஜெக்டுக்கும் என்ன சம்பந்தம்? கையெழுத்து போட மறுத்து விடுகின்றார். மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் 1. ட்ரோன் ப்ராஜெக்ட் வேறு பாதியில் நிற்கிறது. அதையும் ரெடி பண்ண வேண்டும்.
தொடர்ந்து 31 நாட்கள் புரொஃபசர் கையெழுத்துக்காக படையெடுக்கிறார். காலை டிஃபனுக்கும் இரவு டின்னருக்கும் ஒரே ஒரு ரொட்டி துண்டுதான். 5 ரூபாய் தண்ணீர்தான் உணவு. மற்ற நேரத்திற்கு தண்ணீர்தான் உணவு. 14 நாட்களுக்குள் கையில் இருந்த பணம் அனைத்தும் காலி. ரொட்டிக்கு கூட வழியில்லை. கடைசியாக 31 நாட்கள் கழித்து எப்படியோ கையெழுத்து வாங்கிய பின் மைசூருக்கு திரும்புகிறார். ஜப்பான் பயணம். இந்திய நாட்டின் சார்பாக இந்த போட்டியில் பங்கேற்க வேண்டுமென்றால் பயணச் செலவு குறைந்தபட்சம் ரூபாய் 60,000 தேவை. மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு பலமுறை மெயில் போட்டும் ஒன்றும் பயனில்லை. மைசூரிலுள்ள கருணை உள்ளம் கொண்ட ஒரு சுவாமிஜி ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துக் கொடுக்கிறார். எவ்வளவு முயற்சி செய்தும் பணம் பற்றாமல் தன்னுடைய தாயின் தாலிக்கொடியை விற்று இதர பயணச் செலவுகளை சமாளிக்கிறார். பெங்களூர் பஸ் ஸ்டாண்டை பார்க்காத தனக்கு முதல் விமான பயணமே இன்டர்நேஷனல் ஃப்ளைட். அதுவும் டிரான்ஸ்ஃபர் ஃப்ளைட் வேறு. மிகவும் சிரமப்பட்ட திக்கி திணறி ஒரு வழியாக தன்னந்தனியாக டோக்கியோவில் போய் இறங்குகிறார். பாகம் 3. டோக்கியோ எக்ஸிபிஷன் சென்டர். கையில் இருப்பது வெறும் 1400 ரூபாய்தான். ஏர்போர்ட்டிலிருந்து எக்ஸிபிஷன் சென்டருக்கு புல்லட் ட்ரெயினில் போனால் 2 மணி நேரம்தான் ஆகும். அதிக செலவாகும் என்பதால் நார்மல் ட்ரெயினில் போகலாம் என்று முடிவு செய்கிறார். ஆனால் ஒரு பிரச்சனை. 16 ஸ்டேஷன் மாற வேண்டும். ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் அத்தனை லிஃப்டையும் எலிவேட்டரையும் பிளாட்ஃபார்மையும் கடந்து லக்கேஜோட ட்ரெயின் மாற வேண்டும். எதுவும் சாப்பிடவில்லை. கடைசி ஸ்டேஷன் வந்தாயிற்று. எக்ஸிபிஷன் சென்டர் அங்கிருந்து 8 கிலோமீட்டர். மறுபடியும் அனைத்து பாக்ஸையும் தூக்கி பின் இறக்கி வைத்து இப்படியே 8 கிலோமீட்டர் நடந்து ஒரு வழியாக 5 நாட்கள் கழித்து எக்ஸிபிஷன் சென்டரை அடைகிறார். இறுதிச் சுற்று. 127+ நாடுகள் பங்கேற்கிற அந்த எக்ஸ்போவில் எப்படியாவது 70வது இடத்தையாவது பிடித்துவிட வேண்டும் என்று வெறியோடு ரிசல்ட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர் பெயர் வரவில்லை. 50வது இடமாவது வருகிறதா என்று ரிசல்ட்டை பார்க்கிறார். இதில் சீனிய யூனிவர்சிட்டி தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. இவர் பெயர் வரவில்லை. 30வது இடமாவது வருகிறதா என்று ரிசல்ட்டை பார்க்கிறார். இதில் யூரோப் மற்றும் ஜெர்மனி யூனிவர்சிட்டி தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. நம்பிக்கையற்ற நிலையில் எல்லாவற்றையும் ரீபேக் பண்ணுகிறார். தான் பட்ட கஷ்டமெல்லாம் கண்முன்னே நிழலாடுகிறது. வேற வழி தெரியாமல் கடைசி ரோவில் போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறார். டாப் 10 பட்டியல் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதில் அமெரிக்காவின் டாப் யூனிவர்சிட்டிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன. எப்படியும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்று எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். செகண்ட் பிரைஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி என்று அனௌன்ஸ் பண்ணியதும் அப்போ யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ்? ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் பிரதாப், கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. நம்ம ஆளுக்கு அழுகை அழுகையாக வருகிறது. கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். இந்தியா கொடி மேலேயும் அமெரிக்கா கொடி கீழேயும் இறங்குவதை பார்த்ததும் கண்முன்னே அம்மாவின் தாலி வந்து போகின்றது. $10,000 ரிவார்டாக தருகின்றனர். அதற்கப்புறம் என்ன, ஒரே ஆரவாரம் கொண்டாட்டம்தான். கர்நாடகா எம்எல்ஏ எம்பி எல்லோரும் இவருடைய வீட்டுக்கு படையெடுக்கிறார்கள். பிரான்சிலும் போய் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். உலக நாடுகள் அனைத்தும் தலையில் வைத்து கொண்டாடுகின்றன. உலக நாடுகள் எங்கள் நாட்டிற்கு வந்து பணிபுரியுங்கள் என்று கெஞ்சுகின்றது. ஆனால் மறுத்துவிட்டார். இந்தியாவின் மினி கலாம், நல்வாழ்த்துக்கள்.